நமது மகாதேவருக்கு ஏன் இந்த தர்ம சங்கடம் நாராயணா? ஒரு புறம் மனைவி, மறுபுறம் பக்தர்கள். எந்த கடமையை அவர் நிறைவேற்றுவார்? எந்த பொறுப்பை மகாதேவர் இன்று சரிவரச் செய்வார்? இது மகாதேவருக்கான தேர்வு நந்தி. இதில் அவர் தேர்ச்சி பெற வேண்டும். இருவரில் ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆனால் ஒரு விஷயம் ஊர்ஜிதமானது. இந்த தர்ம சங்கடத்தினுடைய விளைவு எதுவாக இருப்பினும் அது மகாதேவருக்கு மட்டும்தான் வேதனையை தரும். சிந்திக்காதீர்கள் பிரபு. பானத்தை செலுத்துங்கள். தங்கள் தாக்குதலால் ஏற்படும் வேதனையை நாங்கள் பிரசாதமாக ஏற்போம். சிவசக்தி மீது நாங்கள் கொண்டுள்ள பக்தியை வெளிப்படுத்த வாய்ப்பு தாருங்கள் பிரபு. பிரம்மாண்டத்தில் உள்ள அனைவரும் இதை காண்கிறீர்களா? எந்த சிவன் இதுவரை தன்னலமற்றவனாக காட்சி அளித்தானோ அவன் தனது மனைவியின் விரக தாபத்தில் மூழ்கி தன்னலம் மிக்கவனாகிவிட்டான். தனது பக்தர்கள் மீது பானத்தை செலுத்த தீர்மானித்து விட்டான். சத்தியத்தின் பிரதிநிதி இன்று தனது மனைவியை பிரிந்த வருத்தத்தினால் தன்னலத்தின் அதிபதியாகிவிட்டான். பிரபஞ்சத்தின் சுயநலமற்ற சிவன் என்று சுயநலவாதியாக மாறுவார். மகாதேவா! மகாதேவா! தாங்கள் ஏன் இவ்வாறு செய்தீர்கள் மகாதேவா? ஏன்? வேண்டாம். அங்கேயே நில்லுங்கள். ஏன் இவ்வாறு செய்தீர்கள்? எதற்காக பானங்களை தங்கள் மீதே செலுத்திக் கொண்டீர்கள்? தங்கள் அருகாமையில் வரவும் எங்களை அனுமதிக்கவில்லையே. எந்த பக்தர்களாலும் தன் இறைவன் வேதனை அனுபவிப்பதை காண இயலாது பிரபு. இல்லை, உங்களை தாக்கிய பிறகும் கூட பீமாசுரன் வந்திடவில்லை என்றால் தங்களை தாக்கிய வேதனை என் மனதை வாட்டிடும் அல்லவா? ஏன் மகாதேவா? ஏனென்றால் வேதனையை பக்தன் அனுபவிப்பதற்கு முன்பு இறைவன் அனுபவித்திடுவான். ஆகையால் கவலை வேண்டாம். ஹர ஹர மகாதேவா! ஹர ஹர மகாதேவா! ஹர ஹர மகாதேவா! ஹர ஹர மகாதேவா! மகாதேவர் எடுத்த இந்த முடிவிற்கு பிரபஞ்சத்தில் உள்ள அனைவரும் தலை வணங்குகிறோம்.
பிரபஞ்சத்தில் உள்ள அனைவரும் மகாதேவரை சங்கடம் தீர்ப்பவர் என்று ஏன் போற்றி பாடுகிறார்கள் என்று இன்று தெளிவாக விளங்குகிறது. எந்த முடிவாயினும் அதில் சமநிலையை மேற்கொள்பவரை மகாதேவர் என்றுதானே அழைப்பார்கள். உணர்ச்சி பிரவாகத்திற்கு இடையே உகந்த முடிவினை எடுப்பவர்தான் பிரபஞ்சத்தின் சிவனாவார். ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. அற்புதம்! இன்று சிவன் எடுத்த இந்த முடிவை போல் வேறு எவரும் முடிவெடுத்ததாக எனது வாழ்நாளில் இதுவரை நான் கண்டதில்லை. சிவனே, இந்த ஜிம்பராசுரன் உன்னை வணங்குகிறான். உனது இலக்கை மறந்து விட்டாயா அல்லது அஞ்சு விட்டாயா? இவ்வாறு விரோதிக்கு மரியாதை அளிக்க வேண்டிய அவசியம் என்ன உள்ளது? தாயே, தனது விரோதிக்கு மரியாதை செலுத்திய ஒரே காரணத்திற்காக நான் சிவனைக் கண்டு அஞ்சுகிறேன் என்று தாங்கள் எவ்வாறு எண்ணலாம்? அசுரமாதா, கூறுங்கள், எவ்வாறு எண்ணலாம்? உண்மையில் இதற்கான அர்த்தம் ஒன்றுதான். சிவன் என்னுடைய விரோதியாக இருந்தாலும் சிவனின் இந்த செயல் மதிக்கத்தக்கதாகும். நினைவிருக்கட்டும் அசுரமாதா, இந்த ஜிம்பராசுரன் எவரை கண்டும் அஞ்சுபவன் அல்ல. தன் லட்சியம் மட்டுமே அவனுக்கு முக்கியம். தங்களை நான் என்னுடைய அன்னையாக ஏற்றுக்கொண்டேன். ஆகையால் தான் தங்களை நான் இறுதி முறையாக எச்சரித்து மன்னித்தருள்கிறேன். சூரியன் அஸ்தமிக்க இன்னும் 2 மணி நேரமே மீதம் உள்ளது. அதற்கு பிறகு சிவன், அவன் எவனாக இருந்தாலும் சரி, சவமாக மாறிவிடுவான். தாங்கள் யாவருமே ஆழ்ந்த மெய்யான பக்தி கொண்டுள்ளீர்கள். இப்பிரபஞ்சத்தின் சிவன் தங்கள் யாவருக்கும் கடன்பட்டிருக்கின்றான். நண்பா, யுத்தத்திற்கான சங்கநாதம் முழங்கியது. இனி நான் செல்ல வேண்டும். நான் வாக்கிற்கு கட்டுப்பட்டுள்ளேன். தாராளமாக செல். ஆனால் ஒரு விஷயத்தை நன்றாக நினைவில் கொள். சூரியன் அஸ்தமிக்க இன்னும் 2 மணி நேரமே மீதமுள்ளது. நீ எப்பாடுபட்டாவது எதையாவது ஒன்றை செய்து
2 மணி நேரத்திற்கு சிவனின் கவனத்தை நீ கலைக்க வேண்டும். நினைவிருக்கட்டும், அனைத்து முறை போன்று இம்முறையும் அசுரர்களின் வெற்றி கொடி பறக்க வேண்டும். நிச்சயம் நண்பா. செல். ஸ்வாஹா. எச்சரிக்கிறேன் மகாதேவா. இந்த வனமும் இங்குள்ள மக்களும் எனது பொறுப்பில் உள்ளார்கள். இந்த வனத்தில் உள்ள இவர்களை தாக்குவதற்கு முன்பு என்னை தாங்கள் எதிர்க்க வேண்டும். அவ்வாறெனில் யுத்தம் செய். நிச்சயமாக எந்த யுக்தியை வேண்டுமானாலும் கையாளுங்கள். ஆனால் தாங்கள் தங்களது சக்தியை இன்று காண இயலாது சிவனே. சக்தியை இன்று காண இயலாது சிவனே. மகாதேவா, நாளைய சூரியன் அஸ்தமனம் வரை தாங்கள் இவ்வாறே என்னுடன் யுத்தம் புரிவீர்கள். அதில் எந்த மாற்றமும் இல்லை.